டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ் தான் பார்க்க போகிறோம். அதில் இலக்கணம்லேருந்து நமக்கு எத்தனை கொஷின்ஸ் வரும்னா அழகு 1ல் இருக்கும். சிலபஸ் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இலக்கணமில் 25 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த 25 கொஷின்ஸில் எழுத்து சொல்லுன்னு அழகில் இருக்கும். ஓகேங்களா? எழுத்து நம்ம பார்க்கல, இப்போ சொல் பார்க்குறோம். ஓகேங்களா? அதை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லில் பார்க்க போகிறோம். சொல்லில் வேர் சொல் அறிதல். ஓகேங்களா? வேர் சொல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மொத்த வேர் சொல்லையும் தொகுத்து இருக்கிற புக்கு தான் இந்த புக்கு. ஓகேங்களா? இது நான் பிரகாஷ் அகாடமி. ஓகேங்களா? பிரகாஷ் அகாடமியில் தான் நான் புக்கெலாம் ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா? தமிழ் நோட்ஸு முக்கியமாக அங்கே தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அங்கே நோட்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை தனியாக உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக நம்ம கடைசியில் ரிவிஷன் நேரத்தில் பார்க்க முடியாது. வேர் சொல் என்பது கட்டளை பொருளில் அமைய வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு பாயிண்ட்டு தான் வேர் சொல்லே. இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். வேர் சொல்லே இதுலேருந்து கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? வேர் சொல் என்பது கட்டளை பொருளில் அமைய வேண்டும். இப்போ நடந்தான் அப்படின்னு இருக்கா, இது கட்டளையா இல்லை நடந்தான் ஒரு செய்தி மாதிரி இருக்குது. அதுவே நட மிரட்டுற மாதிரி இருக்கா, கட்டளைன்றது ஒரு நட படி வை போ தின் பார் அப்படின்னு கட்டளையாக மிரட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் வேர் சொல். ஓகேங்களா? இந்த சொல்லை எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த நட தான் நடந்தானா வரும், நடக்கிறானா வரும், நடப்பானா வரும். ஓகேங்களா? இதுதான் இதோட வேறு. அதை தான் வேர் சொல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? படித்தான் படி, உங்களுக்கு முன்னிருப்பவரை பார்த்து சொல்வது போல் இருக்க வேண்டும். ஓகே, இந்த செகண்ட் பாயிண்ட் கூட நமக்கு தேவையில்ல. பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டளை பொருளில் அமைய வேண்டும். ஓடு, விளையாடு, படி, மகிழ், தூங்கு அப்படி கட்டளை சொல்லில் இருக்கும். ஓகேங்களா? கட்டளையாகவோ இருக்கலாம், ஏவலாகவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஏவல் விடுறதுனா உங்களுக்கு என்ன தெரியும், ஏவலாகவும் இருக்கலாம், கட்டளையாகவும் இருக்கலாம். பகுதி விகுதிகளில் பகுதியாக அமைவதே வேர் சொல். ஒரு பகுதியாக அமையும் வேர் சொல். ஓகேங்களா? நட படி வைத்தான், வையின்றதுலேருந்து தான் வைத்தான் வைப்பான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? போயினான்னா இப்போ போயின்னு நம்ம வேர் சொல் எழுதக்கூடாது. 4 ஆப்ஷனில் போயின்னு இருக்கும். போன்ற சொல்லு தான் போயினான் போவான். ஓகேங்களா? போகின்றான் போய் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வரும். அப்போனா போன்றது வேர் சொல். தின்றான்ல தின், பார், கேட்டான்னா கேளுன்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 10 வேர்டு தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு தனியாக படிச்சுக்கணும். கேட்டானுக்கு கேள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? கேட்டன்லாம் வராது. கேட்டா வந்துச்சுன்னா பெயரச்சமாக வந்துடும். வந்தான் வா, மடிந்தான் மடி, உண்டான் உன், அக்கினான் அக்குலேருந்து தான் அக்கினான் அக்குவான் அப்படின்னு வரும். அக்கு, தேய்த்தான் தேய், சென்றான் இன்னு வந்தாலே அந்த இடத்துல இல்லு வரும்ப்பா. ஓகேங்களா? செல் இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் போயினான்னு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்ந்தான் வாழ்ந்துன்னு ஆப்ஷனில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. வாழ்லே தான் வாழ்ந்தான் வாழ்வான் வாழ்கின்றான்னு வரும். ஓகேங்களா? இன்னும் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், இல்லு வரும்னு சொன்னேன். வென்றான் வெல்லுன்னு வருது பாருங்கள். நோற்றான் நொல். ஓகேங்களா? இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. விற்றான் இரு வந்தாலும் அது போல் இல்லு தான் வரும். இரு வந்தாலும் இல்லு தான் வரும். இன்னும் வந்தாலும் இல்லு தான் வரும். விற்றான் வில், வேரல் வெல். ஓகேங்களா? இல்லு வரும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சேரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செல்லுன்னு அர்த்தம். கண்டான்னு வந்தாலே காண்பா, இது இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்த கொஷின் தான். கண்டான் கான், கண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். கண்ணுனா என்ன, அது ஒரு உறுப்பாக மாறிடும். கான்னா தான் பார்த்தான் அப்படின்ற மீனிங்கில் வரும். தொடங்கு தொடங்கிறது. ஓகேங்களா? சந்தி, நோந்தான் நோ, நோட் பண்ணிக்கோங்க. செத்தான் சானா செத்தான்னு வரும். ஓகேங்களா? சேன்னு போடக்கூடாது. ஆப்ஷனில் சேன்னு இருக்கும், சே யூஸ் பண்ணக்கூடாது. சா. நீக்கிய, நீங்கு ப்ளஸ் இய, நீங்கு. ஓகேங்களா? எப்படி அது பிரியும், நீங்கு ப்ளஸ் இய நீங்கியன்னு வருமா. அப்போ நீங்குன்றது பகுதி. உற்ற உரு, கொட்ட கொட்டு. ஓகேனா? நவீன் இன்னு வந்தால் இல்லு வரும். மொழிந்தான் மொழி, மொழிவான் மொழிகின்றான். அப்படின்னா மொழி தான் அதோட வேர் சொல். வெட்டினான் வெட்டு. இடனா இடு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதை பார்த்துக்கிட்டோன்னா நடக்கிறான், நட, போ, இதெல்லாம் உங்கள் புக்ஸில் இருக்கிறதாப்பா. தனித்தனியாக ஒவ்வொரு 6th புக்லேயும் 7th புக்கு 8th புக்குன்னு இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்காக தான் இது. ஓகேங்களா, பட் புக்கில் இருக்கிற போர்ஷன் தான் சேம் தான். பேசினான், பேசு, வாழிய, வாழ். உறங்கி, கீழே இருக்கா, அப்போ கீழே முடியாது, உறங்கு, ஏன்னா மிரட்டுற மாதிரி இருக்கும். உறங்கி அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஒரு பாசமாக சொல்கிற மாதிரி இருக்குது. உறங்கு மிரட்டுற மாதிரி இருக்கா, கட்டளை. இப்போ கட்டளை பொருளில் வந்திருக்கு. போ, இன்னும் வந்துச்சுன்னா இல்லு வரும். செல், போனான், போ. நடக்கிறது, நட அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கட்டளை பொருளாவோ ஏவல் பொருளாவோ இருக்கும். ஓகேங்களா, இப்போ கூட போன இது குரூப் 2A மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க பாருங்கள். வேர் சொல்லையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகேங்களா, அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வேர்டை கொடுத்துட்டு 3 எது பொருந்துதுன்னு கேட்பாங்க. இப்போ நடந்தால், நடந்து முடிஞ்சிட்டா, இறந்த காலம். நடக்கிறாள், நடந்துக்கிட்டு இருக்கா, நிகழ்காலம். நடப்பாள், இனிமே தான் பண்ணுவா, அது எதிர்காலம். எழுதினாள், ஆல்ரெடி எழுதிட்டா. எழுதுகிறாள், இப்போ எழுதிக்கிட்டு இருக்க, அப்போனா நிகழ்காலம். எழுதுவாள், பின்னாடி எழுதுவா, அப்போனா எதிர்காலம். ஓடி, அந்த மாதிரி 3 காலத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 4 வாட்டி சொல்லி பார்த்தாலே இது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை நடக்க போதா, இல்லை நடந்து முடிஞ்சிருச்சான்னு நீங்கள் பார்க்கணும். நடந்து முடிஞ்சதாக இருந்தால் இறந்த காலம், இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் இருக்குன்னா நிகழ்காலம். இதுக்கப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், அப்போனா அது எதிர்காலம். ஓகேங்களா, ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. நான்றது எப்படி மாறும், வந்தேன், ஒத்தப்படையில் வரும். ஓகே, வந்தேன், முன்னாடி வந்தேன். ஓகேங்களா, வருகிறேன். ஓகேவா, பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வருகிறேன். வருவேன், நான் நாளைக்கு 1 வாரம் கழித்து வருவேன் அப்படின்னு சொல்கிறது என்னது, எதிர்காலம். ஓகேங்களா, அதுவே ப்ளூரல் ஃபார்மில் நாங்கள் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், வந்தோம், வரும். ஓகேவா, ப்ளூரல். வந்தோம், ஆல்ரெடி வந்துட்டோம், ஒரு வாட்டி வந்திருக்கோம், இப்போ இன்னொரு டைம் போகிறோம். ஒரு ஊட்டிக்கு போகிறோம், ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிட்டோம், இப்போ இன்னொரு வாட்டி போகிறோம். ஆல்ரெடி போயிட்டோன்னு சொல்கிறது தான் வந்தோம், இறந்த காலம். வருகிறோம், ஓகேவா, வந்துக்கிட்டு இருக்கோம். வருவோம், இதுக்கப்புறம் நடக்க போகிறது எதிர்காலம். ஓகேவா, இதை ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. வேர் சொல் தா, இதுவும் அதே தான். தா என்ன வரும், தந்தான். அவன் ஆல்ரெடி நேற்று எனக்கு ஒரு பெண் கொடுத்தான் அப்படின்னு சொல்லணும், தந்தான். ஓகேவா, அவன் எனக்கு தண்ணீர் தருகிறான். ஓகேங்களா, இப்போ தந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, நிகழ்காலம். தருவான், அவன் நாளைக்கு 2 பெண்ணு வாங்கினா எனக்கு ஒரு பெண்ணு தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் எதிர்காலம். கண்டான், பார்த்துட்டேன். காண்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கேன். காண்பான், பாப்பான். ஓகேவா, பெற்றேன், பெறுகிறேன், பெறுவேன். ஓகேங்களா, உங்களுக்கு இறந்த காலம் நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு, அதை இறந்த காலம்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ எதிர்காலம்னு கண்டுபிடிச்சிட்டா நிகழ்காலம் தான் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக இதை 2த்தையும் ஒமிட் பண்ணிட்டாலே நிகழ்காலத்தை கண்டுபிடிச்சிடலாம். நீந்தினாள். ஓகேவா, ஆல்ரெடி நீந்துகிறாள். ஓகேங்களா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி பார்த்தாலே நிகழ்காலத்தை கண்டுபிடிச்சிடலாம். நீந்துவான், பண்ணுவான், பண்கிறான், பெறுவான், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது எதிர்காலம். பாடினாள், பாடுகிறாள், பாடுவாள். ஓகேவா, கொடுத்தார், ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. கொடுக்கிறார், கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுப்பார், இனிமே தான் கொடுப்பார். ஓகேங்களா, இதுதான் வேர் சொல். ஓகே, இந்த வேர் சொல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரலாம்ப்பா. இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்போ ரீசெண்டாக நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக எடுக்கிறாங்க TNPSCலேருந்து. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். போன வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே இந்த 3 காலத்தையும் கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்து கொஷின் வருது. ஓகேங்களா, அதனால் இதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஓகேங்களா, நாளைக்கு பாக்கி இருக்கிறத பார்க்கலாம். வினைமுற்று, பெயரச்சம், இதுலேருந்து கண்டிப்பாக 3 to 4 கொஷின்ஸ் வரும். ஈஸியாக இது கிராக் பண்ணலாம் இந்த கொஷின்ஸை. Okay, thank you. Please subscribe my channel.